இப்ப நம்ம எல்லாம் நினைப்போம், ஏன் நம்ம வாத்தியார் சொல்றதை கேட்கணும்? கடவுளை கேட்டிருக்காரு, ஆண்டவனை கேட்டிருக்கிறார். ராமனாக இருந்தாலும் சரி, கண்ணனாக இருந்தாலும் சரி, நீ குரு மனிதனத்துல நீ பிறந்துட்டீங்கன்னா ஆசிரியர்னு ஒருத்தர் கண்டிப்பா வேணும். இப்ப ராமன் என்ன பண்றான், காட்டுக்கு போறான், அங்க ஒரு அரக்கி வாரா, தாடகை அவன் பேரு. அந்த தாடகைங்கிற அரக்கிய வதம் பண்ணணும். அப்ப அவருடைய குரு விஸ்வாமித்திரர் சொல்றாரு, நீ உடனே அம்பை எடுத்து விடு ராமா, அரக்கி வந்துட்டா உடனே அவளை கொல்லணும். அப்ப ராமன் சொல்றான், அப்படி யோசிக்கிறான். ஏன்னா ஒரு பெண், பெண்களை போரில் வதைக்க கூடாது என்பது தர்மம். நம்முடைய முன்னோர்கள் நிறைய தர்மங்களை வதைச்சு வச்சிருக்கிறாங்க. பெண்களை கொல்லக்கூடாது, சாயங்காலம் 6 மணிக்கு மேலானா போர் செய்யக்கூடாது, புறமுதுகிட்டு ஓடியவர்களை கொல்லக்கூடாது, நிறைய போர் தர்மம் இருக்கு. இதெல்லாம் படிச்சதுனால ராமன் என்ன சொல்றா, ஐயோ பெண்களெல்லாம் கொல்லக்கூடாதுங்க, அரக்கியெல்லாம் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு முடிக்கிறான். அப்ப ஆசிரியர் சொல்றாரு, ராமா நீ செய்தது தப்பு. ஏன்னா அரக்கியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்கு தீமை செய்தால் அவர்களை வதைக்க வேண்டும், அதுதான் கடமை. நீ சத்திரியனாக கையில வாழை எடுத்துட்டா மட்டும் போதாது. அவள் பெண் என்று பார்க்காதே, அவளுக்கு பெண்மைக்கான தகுதி கிடையாது, அவள் ஒரு அரக்கி, அவளை வதம் செய் என்று தன்னுடைய குரு விஸ்வாமித்திரன் சொல்கிறார். அப்ப தன்னுடைய குரு சொன்னதை அப்படியே ராமன் கேட்டு அவளை வதம் பண்றான். அப்ப இதுதான் குருவினுடைய பெருமை. இங்க நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படியே கேட்கணும். அவர் நம்ம நன்மைக்காக சொல்ல போறாரு, அவர் நம்மளை அழிக்கணும்னு சொல்ல மாட்டாரு. ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க, ஏன்னா அது அவங்களோட பெத்த பிள்ளை. ஆனா ஆசிரியர்கள் மட்டும்தான் இங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப இதெல்லாம் தான் நம்ம ஆசிரியர்கள்ட்ட நம்ம கத்துக்க வேண்டும்.